சுந்தரகாண்டம் 48வது சர்க்கம். பிரம்ம அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டது. அஸ்வகுமாரனின் வதத்தை கேள்விப்பட்ட ராவணன் தன் துக்கத்தை அடக்கிக் கொண்டு அடுத்து இந்திரனுக்கு ஒப்பான தன் பிள்ளை இந்திரஜித்தை போருக்கு அனுப்ப கருதி அவனிடம் இவ்வாறு சொன்னான். மகனே இந்திரஜித், நீ அஸ்திர வித்தையில் ஒப்பற்றவன். பிரம்மாவின் அருளால் நீ பிரம்மாஸ்திரம் பெற்றவன். ஹரிஹராதிகளும் உன் பேராற்றலுக்கு முன் நிற்க முடியாது. தோல் வலிமையும் தவ வலிமையும் கொண்டவன் நீ. இடம் காலம் இவற்றை அறிந்து செயல்படும் அறிவு நுட்பம் உடையவன். உன் பலம் மூலகும் அறியும். எல்லா வகையிலும் நீ எனக்கு இணையானவன். கிங்கரர்கள் பலர் அந்த வானரத்தால் கொல்லப்பட்டனர். ஜம்புமாலியும் மந்திரி குமாரர்களும் பஞ்ச சேனாதிபதிகளும் கொல்லப்பட்டனர். நமது அன்புக்குரிய அசகுமாரனும் கொல்லப்பட்டான். வலிமை மிக்க அந்த வானரத்தை வெல்லும் வகையை அறிந்து செயல்படு. உன் பலமும் மற்றார் வலிவும் அறிந்து செயல்படு. ஹனுமாருடன் நீ செய்யும் போரில் எச்சரிக்கையோடு உன்னை பாதுகாத்து கொண்டு போர் செய். சிறுவனான உன்னை போருக்கு அனுப்புவது முறையல்ல. எனினும் தன்னை சேர்ந்தவர் இருக்கும்போது தலைவனே முதலில் செல்வது ராஜ தர்மம் அல்ல. எனவே உன்னை அனுப்புகிறேன். தந்தை சொன்ன வார்த்தைகளை கேட்ட இந்திரஜித் தந்தையை வலம் வந்து நமஸ்கரித்து பருவகால சமுத்திரம் போல் பொங்கி போருக்கு புறப்பட்டான். பயங்கரமான 4 சிங்கங்கள் பூட்டிய தேரில் ஏறி சிறந்த வீரனான இந்திரஜித் அனுமார் உள்ள இடத்திற்கு புயல் என வந்தான். இந்திரஜித்தின் தேரின் ஒலி, நான் ஒலி, வில்லினை அசைத்தபோது ஏற்பட்ட ஒலி இவற்றை கேட்டு இந்திரஜித்தையும் கண்டு மாருதி மிகுந்த சந்தோஷப்பட்டார். இந்திரஜித் யுத்தத்தை துவக்கிய போது திக்குகள் கலங்கின, உயிரினங்கள் பீதியில் அலறின. நாக, ரிஷர், மகரிஷிகள், கோள்கள், சித்தர், பறவை கூட்டங்கள் விண்ணில் நின்று மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்தனர். ஹனுமார் போர் செய்யும் உற்சாகமான வேகமாக வளர்ந்தார். இருவருக்கும் போர் மூண்டது. இந்திரஜித்தின் கடுமையான பானங்களின் தாக்குதலுக்கு தப்பி வாயு வேகத்தில் விண்ணில் சஞ்சரித்தார் மாருதி. இந்திரஜித் பல்வகைப்பட்ட கொடிய பானங்களை மழையென கொட்டினான். இந்திரஜித்தின் தேர், மத்தளம், பேரி இவற்றின் பேரொளியை கேட்டு மீண்டும் விண்ணில் எம்பினார். இந்திரஜித்தின் பானங்களுக்கு அஞ்சாது எதிர் நின்றார். கண்டார் வியக்கும் வண்ணம் கடும் போர் நடந்து வந்தது. இந்திரஜித்தும் ஹனுமாரும் ஒருவரை ஒருவர் வெல்லும் உபாயம் அறியாது தவித்தனர். தான் செலுத்திய பல அஸ்திரங்கள் பயனற்று போகவே சற்றே சிந்தித்து ஹனுமன் மேல் பிரம்ம அஸ்திரத்தை செலுத்தினான் ராவணபுத்திரன். பிரம்ம அஸ்திரத்தாலும் கொல்ல முடியாத அந்த ஹனுமனை இந்திரஜித் பிரம்ம அஸ்திரத்தால் பந்தித்தான். கட்டப்பட்ட மாருதி பிரம்ம அஸ்திரத்திற்கு ஒரு முகூர்த்த காலம் கட்டுப்பட தீர்மானித்தார். பிரம்ம அஸ்திரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் சக்தி இருந்தும் பிரம்மதேவர் ஒரு முகூர்த்த காலம் தனது அஸ்திரத்தை பொறுத்து கொள்ள கட்டளையிட்டதனை நினைத்து அமைதியானார். அரக்க மன்னனிடம் நேரில் பேசுவதற்கு இந்த கட்டு பயன்படும். எனவே நான் பிடிபடுதலே நல்லது என எண்ணி அமைதியானார் ஹனுமன். அதனை கண்டு அரக்கர் பலர் சணல் கயிறுகளால் அனுமனை கட்டினார்கள். பிற கட்டுகளால் கட்டப்படும் போது பிரம்ம அஸ்திரத்தின் கட்டு நெகிழ்ந்துவிடும் என்பதை அறியாத அரக்கர்களின் செயல் கண்டு வருந்தினான் இந்திரஜித். இந்த குரங்கு விடுபட்டால் யாரும் பிழைக்க முடியாதே என கவலைப்பட்டான். ஆனால் ஹனுமனோ கட்டுக்கு அடங்கியவராய் அரக்கர் செய்த கொடுமைகளையெல்லாம் பொறுத்து கொண்டார். ராவணனின் அருகில் இழுத்துச் செல்லப்பட்டார். அவையில் இருந்தவரெல்லாம் ஹனுமனை வேப்போடு பார்த்து இவன் யார், யாரைச் சேர்ந்தவன், எங்கிருந்து வந்தான் என்றெல்லாம் சிந்தித்தனர். இந்த குரங்கை கொல்வோம், தின்போம் என்றெல்லாம் ஆர்ப்பரித்தனர். மிகுந்த தேஜஸ், பலம் இவற்றில் நிகரற்று விளங்கும் ராவணனை அவையில் கண்டார் ஹனுமன். ஆற்றலும் இணையற்ற வீரமும் கொண்ட ஹனுமனை ராவணன் கோபத்தோடும் வியப்போடும் பார்த்தான். நுண்மதி படைத்த தன் அமைச்சர்களிடம் ஹனுமன் வந்த காரண காரியங்களை விசாரிக்கச் சொன்னான். அமைச்சர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தான் சுக்ரீவனின் தூதன் என்றும் அந்த வானர ராஜனிடமிருந்து வந்தவன் தான் என்றும் தெரிவித்தார் ஹனுமன். 48வது சர்க்கம் முற்றிற்று. 49வது சர்க்கம். ராவணனின் மகிமையைக் கண்டு வியத்தல். அரக்கர்களை அழித்தால் தொடர்ந்து ராவணனே போருக்கு வருவான் என எண்ணினேன். ஆனால் அவன் என்னையே தன்பால் வரவழைத்து கொண்டு விட்டான் என எண்ணி வியந்தார் ஹனுமன். ராவணன் ராவனுக்கு இழைத்த துன்பத்தை எண்ணி சினத்தோடு அந்த ராட்சச ராஜனை கனல் எழ பார்த்தார். ராவணன் நவரத்தினங்களால் இழைத்த தங்க கிரீடத்தோடும் கழுத்தில் ஒளி சிந்தும் முத்து மாலைகளோடும் மற்றும் பல ஆபரணங்களாலும் அலங்கரித்து கொண்டு வெண்பட்டாடை மின்ன பரிமளங்களின் பூச்சோடும் கம்பீரமாக காணப்பட்டான். தனது 20 விழிகளும் சிவக்க சினத்துடன் ஹனுமானை பார்த்தான் அரக்கன்.
அவன் ஒரு பர்வதம் போல் சரீர காந்தியுடன் 10 தலைகளுடன் விளங்கினான். படிகத்தால் செய்யப்பட்ட அவன் வாசனம் நவரத்தின தூண்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டு விரிப்புகளால் அழகு பெற்று மிக நேர்த்தியுடன் விளங்கியது. சிறந்த அழகுமிக்க பெண்டிர் சாமரம் வீசிக்கொண்டிருந்தனர். துரிதரன், பிரகஸ்தன், மகாபாஷ்வன், நிகும்பன் என்ற அமைச்சர்களால் சூழப்பட்டிருந்தான். இவ்வாறு கம்பீரமாக அமர்ந்திருந்த இலங்கேஸ்வரனைக் கண்டு ஹனுமன் வியப்புற்றார். இவ்வளவு மகிமை பெற்ற இவன் தர்மவானாக இருந்திருந்தால் இந்திரனுக்கு ஒப்பானவனாக இருந்திருப்பான். உலக நிந்திக்கும் இவனது கொடிய செயல்களால் தேவர், அசுரர் என அனைவரும் அஞ்சி நடுங்குகிறார்கள். இவன் சினந்தால் பிரபஞ்சத்தையே அழித்து கடலில் கலந்துவிடக்கூடியவனே, ஐயமில்லை என பலவாறு சிந்தித்தார் ஹனுமான். 49வது சர்க்கம் முற்றிற்று. 50வது சர்க்கம். ராவண மாருதி சம்பாதம். தனக்கு எதிரில் இருந்த ஒளிமிக்க அந்த ஹனுமாரை நிமிர்ந்து பார்த்து சினமும் குரூர குணமும் கொண்ட ராவணன் இவ்வாறு நினைத்தான். நான் கைலை மலையை அசைத்தபோது என்னை சபித்த நந்திகேஸ்வரனே இந்த வானர வடிவில் வந்துள்ளானோ என எண்ணிய ராவணன் பின்னர் அமைச்சன் பிரகஸ்தனை பார்த்து இவ்வாறு சொன்னான். எனது அமைச்சனே பிரகஸ்தா, இந்த வானரம் எங்கிருந்து யார் அனுப்பி இங்கு வந்தான் என கேள். எனது வனத்தை அழித்ததாலும் அரக்கரை கொன்றதாலும் இவனுக்கு கிடைத்த பலன் என்ன என்று விசாரி. எந்த பயன் கருதி என் பட்டினத்தில் நுழைந்தான், என் கிங்கரர்களை கொன்றான் என கேள். இவ்வாறு ராவணனால் கட்டளையிடப்பட்ட பிரகஸ்தன் அனுமனிடம், ஓ குரங்கே, அஞ்சாதே, தைரியமாக சொல். இந்திரனால் அனுப்பப்பட்டு இங்கு வந்தவனா? குரங்குக்கு ஒவ்வாத தேஜஸோடு விளங்கும் நீ வெற்றியை விரும்பி விஷ்ணுவால் அனுப்பப்பட்டாயா என்று கேட்டான். பிரகஸ்தன் கேட்ட கேள்விகளுக்கு அனுமன் பிரகஸ்தனை அலட்சியப்படுத்தி ராவணனை நோக்கி பதில் சொன்னான். நான் இந்திரன், இமயன், குபேரன், வருணன் இவர்களால் அனுப்பப்பட்டவன் அல்ல. விஷ்ணுவும் என்னை ஏவவில்லை. இந்த வானர வடிவம் எனது பிறவியிலேயே வந்தது. இலங்கேஸ்வரனான உன்னை நேரில் காணவே இவ்வாறு செய்தேன். நந்தவனத்தையும் போருக்கு வந்த அரக்கரையும் அழித்தேன். நான் பிரம்மாஸ்திரம் முதல் எந்த ஆயுதங்களாலும் கட்டப்பட முடியாதவன். பிரம்மதேவன் எனக்கு வரம் தந்துள்ளார். உன்னை காணவே பிரம்ம அஸ்திரத்திற்கு கட்டுப்பட்டேன். அரக்கர்கள் கயிறுகளால் என்னை கட்டிய போதே அந்த அஸ்திரத்திலிருந்து விடுபட்டு விட்டேன். அளவில்லாத ஒளிமிக்க ஸ்ரீ ராமதூதன் நான். உனக்கு நல்லது எண்ணி நான் சொல்லும் வார்த்தைகளை கேள் என்றார். 50வது சர்க்கம் முற்றிற்று.